ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிகேஎஃப். இனி நம்ம என்ன பார்க்க போகிறதுனா, ரொம்ப நாள் கழிச்சு இந்தோனேஷியா சர்வரில் என்ன ஈவெண்ட் வந்துருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஈவெண்ட்டுக்கு போய்ங்குதுங்க. அப்படியே உரேச மூட்டை குத்து கீழே உள்ள போலாங்க. உள்ள போனேன், பார்த்தா ஏதோ ஒரு ஈவெண்ட். என்ன இது? சேர் அமௌண்ட் ரிட்டர்ன் பேக்கா? இந்த சேர் அமௌண்ட் எடுக்கலாமா வேணாமா நீங்கள் தான் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த பனிக்கட்டி சேர் உடையுது. ஓகே, இந்த டான்ஸிங் அமௌண்ட் போடு. அப்படியே ஒரு குத்தாட்டம் போட்டு கீழே பார்த்தீங்கன்னா, இதில் ஓல்டு அமௌண்ட் தான்டாடி, இதெல்லாம் மாட ரிட்டர்ன் பேக் விடுங்க. இங்கே வந்தால் என்னடா இது, இந்த ஈவெண்ட்டு ஓகன் விட்ருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துட்டாங்க. அதை நான் முன்னாடியே பண்ணிட்டேன். லவர் டேஸை முன்னிட்டு இந்த அமௌண்ட்லாம் விட்ருக்காங்க. இந்த பண்டிலு, இந்த கேர்ள் பண்டிலு, இந்த அமௌண்ட்லாம் எடுக்கலாமா நீங்கள் தான் சொல்லணும். அப்படியே ஹேர் தனியாக, ஷூ தனியாக, பேண்ட்டு தனியாக, ட்ரெஸ் தனியாக போட்டு பார்த்துட்டு, இங்கே வந்து ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு, ஷூ, ஹேர்லாம் போட்டு பார்த்துட்டுங்க. எனக்கு இந்த எல்லா பண்டிலுமே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் வந்தால், இந்த ஈவெண்ட் என்னன்னே தெரியல, எனக்கு புதுசாக இருக்குது. இது இந்தியா சைடில் வந்துருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குளோவால் நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்குங்க ஒரு 32 குளோவால் கிட்டே இருக்குங்க. அதனால இந்த ஈவெண்ட்டில் அந்த பண்டிலை மட்டும் எடுக்கலான்னு இருக்காங்க. அப்படியே டைமண்ட் ராயலில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த G18க்கும் G36க்கும் ஒரு கன் ஸ்கின்னு. இதை பார்த்தீங்கன்னா இந்தியா செல்வரில் பார்த்தீங்கன்னா மிஸ்டி ஷாப்பில் விட்டுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா போயா பாஸ். நான் இதுல எந்த போயா பாஸும் போட்டதில்லை. ஆனால் எலக்ட்ரா சொன்னால் 2 போட்டிருக்கேன். லக்கி ராயலில் பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த பண்டில் இருக்குது. சரி, அப்படியே இப்படி ஈவெண்ட் சைடில் வந்தால் இன்குபேட்டர் டவுன் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே கிளைம் பண்ணிவிட்டு கீழே வந்தால் கியூபில் பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் பொழுது. இதில் பார்த்தீங்கன்னா ஜெர்சி தாங்க பிடிச்சிருக்கு. இதில் 1 2 3 4 ஜெர்சி காமிப்பேன். எந்த ஜெர்சி எடுக்கலாம் நீங்கள் சொல்கிறது தான், அதுதான் எடுப்போம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஆசை இந்த ஜெர்சிலாம் போட்டு விளையாடணுன்னு. வாங்க ஒரு ஜெர்சியாக பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஜெர்சி, இது நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் ஜெர்சிங்க. இதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு பிடிச்சிருக்கு. பிளாக் கலர் ஜெர்சியில் வந்து இந்த எதுவுமே பிடிக்கலங்க. அதுக்கப்புறம் வெளில வந்துட்டு டப்புன்னு வக்கீராலில் போனால் இது ஒரு நம்ம இன்குபேட்டர் டவுன் வச்சதில் அது ஸ்பின் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பின்னாக கொடுப்பாங்கன்னு தெரியலையே, வேற ஆர்வமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பின்னை போட்டு விட்டா எங்கள் பக்கத்தில் போய் திருப்பி இன்குபேட்டர் டவுனே கொடுத்துட்டானுங்க. வெறுப்புங்க. திருப்பி ஸ்பின் பண்ணால் ஸ்பின் போயினது வேணாம். ஜஸ்ட் டேய் என்னடாடி, பரவாயில்ல, இந்த 3 பர்மனெண்ட் கொடுத்துட்டானுங்க. இன்னொரு ஸ்பின் போட்டால் என்ன கிடைக்கும். பக்கத்தில் வந்துச்சு. டேய் என்னடா இது, ஏமாத்துறானுங்க மக்களே, இது ஏமாத்துறானுங்க. இதை ஸ்பின் பண்ணும்போது பார்த்து ஸ்பின் பண்ணுங்க. டே என்னடா ஸ்டோனை கொடுத்துட்டீங்க. 42 ஸ்டோன் இருக்குதுடா. எதனா ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுங்கடா. எனக்கு இந்த மேக்டன் மேலே தாங்க கண்ணாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், எடுக்கலாமா வேணாமா? ஸ்பின் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோன்னே ஓகே காய்ஸ், உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இந்தோனேஷியாவோட ஐடி கலெக்ஷன் போடணுன்னா போடுறேன், சொல்லுங்கள். ஓகே பாய் காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். இது உங்கள் பிகேஎஃப்.